உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சந்தையில் எலக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனை அதிகரித்து உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். நாளுக்கு நாள் மின்சார வாகனங்கள் மீதான மவுசு கூடி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் சார்பிலும் பல்வேறு வரி சலுகைகள் விதிக்கப்பட்டதால் மின்சார வாகனங்கள் விற்பனை 2 மடங்காக அதிகரித்தது. அத்துடன் பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு கொள்கையின் அடிப்படையில் 2030ற்குள் நாடு முழுவதும் மின்சார வாகன பயன்பாட்டை அதிகப்படுத்தும் பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசின் மின்வாகன கொள்கை காரணமாக மின்சார வாகன பயன்பாட்டிற்கு சாலை வரியில் விலக்களிக்கப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 4500 முதல் 5000 மின் வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. மின்சார வாகனங்கள் விற்பனையை பொறுத்தமட்டில் FADA பகிர்ந்திருந்த தகவலின்படி கடந்த 2022ஆம் ஆண்டில் 6,31,464 இருந்த மின்சார இருசக்கர வாகன விற்பனை 36.09% அதிகரித்து 2023ஆம் ஆண்டில் 8,59,376 அதிகரித்துள்ளது. அதேபோல 3 சக்கர எலக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனையானது கடந்த 2022ஆம் ஆண்டில் 3,52,710 யூனிட்டுகளிலிருந்து 2023இல் 5,82,793 யூனிட்டுகளாக அதிகரித்திருந்தது. இதேபோல கடந்த 2022ஆம் ஆண்டில் 38,240 இருந்த எலக்ட்ரிக் பாசஞ்சர் வாகன விற்பனை கடந்த ஆண்டு 114.71% அதிகரித்து 82,105 இருந்தது என்று FADA அறிக்கை தெரிவித்தது. அடுத்தடுத்து பண்டிகைகள், ஆண்டு சலுகை போன்ற காரணங்களால் மின்சார வாகன விற்பனை இந்த ஆண்டு இறுதிக்குள் 66% வரை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் கார்களோடு ஒப்பிடுகையில் மின்சார வாகனங்கள் எரிபொருள் செலவு 10 மடங்கு குறைவதால் சந்தையில் பெரும்பாலான கார் நிறுவனங்கள் மின்சார வாகன உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. இருப்பினும் மின்சார வாகனம் புழக்கத்தில் அதிகம் இல்லாமல் இருப்பதற்கு சார்ஜிங் கட்டமைப்புகள் முக்கிய காரணம் என்கிறார் தனியார் வாகன சார்ஜிங் நிலைய அமைப்பாளர். வெஹிக்கிள்ஸோட தேவை அதிகமாகிட்டே வருது. ஸோ ஆனால் இருந்தாலும் ஏன் நிறைய வெஹிக்கிள்ஸ் வரலன்னா நிறைய இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை, அதுக்கான வசதிகள் இல்லை. இப்போ பெட்ரோல் வண்டியோ டீசல் வண்டியோ அதுனா பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் பெட்ரோல் போடலாம், டீசல் போடலாம். வெஹிக்கிள்கான சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபர்ஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வேணும். அதே சமயம் சந்தையில் பெட்ரோல் கார்களை காட்டிலும் EV கார்கள் விலை அதிகமாக இருப்பதும் EV ரக கார்களை வாங்க நினைக்கும் நுகர்வோர்களுக்கு சற்றே தயக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே மின்சார வாகனங்களுக்கான விலை குறைப்பு, நாடு தழுவிய அளவில் மின்சார வாகனங்களுக்கான சிறந்த சார்ஜிங் வலையமைப்பை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயுமானவன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.